ஹாய் மார்க்கெட் போய்ட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கோம். போய்ட்டு அங்கே போய் தக்காளி பார்த்துருக்கோம். தக்காளி என்னங்க இவ்வளோ ரேட்டு, 70 போடுறாங்க. 1 கிலோ 70. பார்த்து வாங்குவோம். நல்லா பளபளன்னு இருக்குது, பெருசாக இருக்குது. இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தி தான். எங்கள் வீட்டுக்கிட்ட புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டை. அதை போய் பார்க்கலான்னு சொல்லி வாங்க போனேன். ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பழம் நல்லா தான் இருக்குது, தக்காளி நல்லா தான் இருக்குது. அப்புறம் காய்கறிங்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாம் வாங்கணுன்னா எப்படியும் ஒரு 500 எடுத்துகிட்டு போனால் தான் எல்லாத்தையும் வாங்க முடியும் போல இருக்குது. எல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. முருங்கைக்காய் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் வாங்கிறதுக்கு தான் காசு இல்லை. சரி, ஒரு ஓட்டை தக்காளி எடுத்துட்டேன்னா அதனால் அதை போட்டு திரும்ப நல்ல தக்காளி எடுத்து போட்டுட்டு ஓகே பார்க்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அதே லைனில் பார்த்துட்டே வந்தேன். பீன்ஸ் நல்லா பச்சை பச்சைன்னு இருந்தது. காலிஃப்ளவர் பார்க்க நல்லா பெருசாக நல்லா இருந்தது. சரி, அதில் ஒன்று எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலிஃப்ளவர் எடுத்து போட்டேன். எதை கூட்டிக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலிஃப்ளவர் வாங்கினேன். மார்க்கெட் என்னமோ பார்க்க நல்லாயிருக்கு. காலிஃப்ளவர்லாம் ரேட்டு ரொம்பங்க. வாங்கி சாப்பிட்றதா இல்லை என்ன பண்ணுறது தெரியல, அந்தளவுக்கு ரேட்டாக இருக்குது. செம்ம கூட்டம், ஆனால் பயங்கர கூட்டம். லைனில் நின்று தான் வாங்கணும் நாங்கள் எல்லாத்தையும். சரி, அப்படியே பார்த்துக்கிட்டே போனேன். உருளைக்கிழங்கு இருந்தது. உருளைக்கிழங்கு வேணாம், சரி வெங்காயம் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். வெங்காயம் நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக இருந்துச்சு. சரி ஓகே, பெரிய வெங்காயத்தை பார்த்து அதை எடுத்து ஒரு கிலோ போட்டேன். அதுவும் ரேட்டு தாங்க. வெங்காயமும் செம்ம ரேட்டு. எதை வாங்கிறது எதை விடுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா சாமானும் இருந்துச்சு, ஏதோ இல்லைன்னு சொல்லாமல் எல்லா காய்கறிகளும் இருந்தது. ஆனால் வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் தான் வேணும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கு சேப்பக்கிழங்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு சேப்பக்கிழங்கு பார்த்தேன். அப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு லெமன் பக்கத்துலேயே இருந்தது. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? லைனில் நின்று பில்லு போட வேண்டியதாக இருக்குது. தம்பி பக்கத்தில் லைனில் நின்று பில்லு போடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நிற்கிது. கால் தாங்க வலிக்குது. எவ்வளோ நேரம் நிற்கிறது? ஏண்டா வந்து ஒரு வெளிக்கடையிலே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு கூட்டம், லைனில் நின்று போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். சரி, அப்படியே ஒரு ரவுண்டு காய்கறியும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி பார்த்தேன். காய்கறியும் நல்லா கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா இருந்தது. புதினா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான நியூ கடைனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் விலை மட்டும் கிட்ட போக முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வெங்காயத்தாள் அது பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சைன்னு. சரி ஓகே, அதுவும் வாங்கினேன். காய்கறிகள்லாம் வாங்கிறதுக்கே 500 வச்சிட்டேன் வச்சா. அப்புறம் எங்கே மீன் வாங்குறது, கறி வாங்குறது. சரி, முதல்ல இதை வாங்குவோம், ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டணுமே வேலைக்கு போகிறதுனால. அதனால் ஒரு வாரத்துக்கான சாமான் வாங்கணும். வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தேன். பில்லை போட்டுட்டு தேங்காய் ஒருத்தர் எடுத்து, அது ஒரு காமெடி. தேங்காய் எடுத்துகிட்டு என்னங்கடா இவ்வளோ விலை வைக்கிறீங்க அப்படின்ட்டு கத்திட்டு கிடந்தாரு. அவர் திரும்பி பார்த்தேன், எல்லா ரேட்டு தான் அவங்க. ஆனால் செம்மையாக. அதுக்கப்புறம் கறிக்கடைக்கு வந்தேன். கறி வாங்கிட்டு 1 கிலோ சிக்கன் கறிக்கடையில் வாங்கிட்டு டயர்டாகிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உட்காந்துட்டு அங்கேயே கறிக்கடையிலேயே. அப்புறம் அப்படியே நடந்து வந்து வெயிலுங்க, செம்ம வெயில், முடியல. டயர்டாகிட்டு வீட்டில் வந்து ஒரு டீயை போட்டு குடிப்போன்னு நடந்து வந்தேன். ஓகேப்பா.